இன்று நாம் அடுத்த வசனமாக பார்க்க இருப்பது 2வது அத்தியாயம் 19வது வசனத்தை பார்க்கலாம். முதலில் வசனத்தை படித்து கொள்ளலாம். அல்லது காரிருள் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கொட்டும் கனமழை போன்றதாகும். மரணத்திற்கு அஞ்சி இடியோசையினால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் நிராகரிப்பவர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான் என்று இந்த வசனம் நமக்கு கூறுகின்றது. இது எப்படி என்றால், பெருமழை மற்றும் காரிருளை பார்த்தோமென்றால் உலகிற்கு ஒரு மலையை போல நன்மையை கொண்டு வருகிறது. ஆனால் நயவஞ்சக்காரர்கள் அதில் வரும் சோதனைகளும் கட்டளைகளும் காரிருளை போலவும் இடிமின்னலை போலவும் பயத்தை ஏற்படுத்துகின்றன. இடிமின்னலை போலவும் பயத்தை ஏற்படுத்துகின்றன. இடி சத்தத்தை கேட்டு பயந்து காதுகளை மூடிக்கொள்வது போல தங்களுக்கு பிடிக்காத அல்லது தங்களுக்கு சோதிக்கும் இறைக்கட்டளைகளை அவர்கள் கேட்க மறுக்கின்றார்கள். காதுகளை மூடிக்கொள்வதால் ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்வது கிடையாது. அதாவது அவர்கள் எவ்வளவுதான் உண்மையை மறைக்கவோ அல்லது தப்பிக்கவோ முயன்றாலும் இறைவனின் பிடியிலிருந்து அவனது ஞானத்திலிருந்தும் அவர்களால் தப்பிக்க முடியாது என்பதே இந்த வசனம் நமக்கு சொல்லும் உண்மை. அதாவது தற்காலிக பயத்திற்காக உண்மையை எதிர்கொள்ள அஞ்சும் மனிதர்களின் மனநிலைமை இந்த வசனம் நமக்கு விவரிக்கின்றது. பார்த்தோமே ஆனால் சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தோமேனால், நெருப்புக்கோழி இருக்கின்றது. ஒரு நெருப்புக்கோழி தன்னை ஒரு வேட்டையாடும் விலங்கு துரத்தும் போது ஓட முடியாமல் போனால் தன் தலையை மண்ணுக்குள் புதைத்து கொள்ளுமாம். தான் எதையும் பார்க்கவில்லை என்பதால் தன்னை துரத்தும் விலங்கு தன்னை தேடாது என்று அது நினைத்து கொள்கிறது. ஆனால் உண்மை என்ன? அது தலையை மறைத்தாலும் ஆபத்து அப்படியே தான் இருக்கின்றது. வசனத்தில் ஒரு மனிதர்கள் இடிச்சத்தத்தை கேட்டு காதுகளை மூடிக்கொள்வது போல இதை காதுகளை மூடிக்கொள்வது போதுதான் இது போன்றது. இப்போது பார்த்தால், ஒரு பொய் சொல்லும் நபரை எடுத்துக்கொள்வோம். அதாவது பொய் சொல்லும் நபர் என்றால், இந்த உலகில் நாம் அனைவருமே பொய் சொல்லி கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த வசனம் படிக்கும் பொழுது, எல்லா வசனங்களும் படிக்கும் பொழுது இது நமக்கான வசனம் என்றே நாம் படிப்போம். நிச்சயமாக இறைவன் இதை நமக்கு சீர்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமும் கூட. இதை பொய் சொல்லும் நபரோடு ஒப்பிடும் பொழுது ஒருவர் ஒரு தவறை மறைக்க ஒரு சிறு பொய் சொல்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பொய் பிடிபட போகும் நேரத்தில் பயந்து போய் அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்கின்றார். அதாவது இங்கே காரிருள் மற்றும் பெருமழை என்பது அந்த பொய் அம்பலமாக போகும் அந்த இக்கட்டான சூழ்நிலை. இடிமுழக்கம் என்பது அவருடைய மனசாட்சி உள்ளிருந்து நீ செய்வது தவறு, உண்மை சொல்லிவிடு என்று கொடுக்கும் எச்சரிக்கை சத்தம் தான் அந்த காரிருள். இவன் என்ன பண்ணுகின்றான்? அந்த நேரத்தில் காதுகளை மூடிக்கொள்கின்றான். அந்த மனசாட்சியின் சத்தத்தை கேட்க விரும்பாமல் இன்னொரு பொய் சொன்னால் தப்பித்து விடலாம் என்று தன் காதுகளையும் அறிவையும் மூடிக்கொள்கின்றான். ஆனால் இறுதியில் எல்லா பொய்களும் உடைந்து அவர் மாட்டிக்கொள்கின்றார். ஏமாற்றலாம் என்று அவர் நினைத்தாலும் அல்லாஹ் சூழ்ந்து அறிபவன் என்பதால் அவனிடம் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சூழ்ந்து அறிபவன் என்பதால் அவனிடம் தப்பிக்கவே முடியாது. இந்த வசனம் நமக்கு என்ன சுருக்கமாக சொல்கின்றது என்றால், நாம் செய்யும் தவறுகளுக்கு இந்த வசனத்தை பார்த்தால், நாம் பொய் சொல்லும் போதோ அல்லது தவறு செய்யும் பொழுதோ நம் மனசாட்சி ஒரு அலாரம் போல இடித்துரைத்து கொண்டே இருக்கும். அதுதான் இடிச்சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு நம் தவறை உணர்ந்து திருத்துவது தான் புத்திசாலித்தனம். அதை விடுத்து தற்காலிக லாபத்திற்கோ அல்லது பயத்திற்காகவோ மனசாட்சியின் குரலை நசுக்கினால், காதுகளை மூடினால் அது நம்மையே அழித்துவிடும். ஏனென்றால் நாம் என்னத்தான் மூடி மறைத்தாலும் அல்லாஹ் அனைத்தையும் சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான், அறிபவனாகவும் இருக்கின்றான் என்பது இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக இறைவன் எடுத்துரைக்கின்றான்.
இது தொடர்பான வசனங்களை பார்த்து 74வது அத்தியாயம் 49 முதல் 51 வரை. அதாவது இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி வருகின்றது என்றால், அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் அறிவுரையை புறக்கணிக்கின்றார்கள். அவர்கள் சிங்கத்தை கண்டு விருண்டோடும் காட்டு கழுதைகள் போல இருக்கின்றார்கள். அதாவது நாம் ஒரு தவறு செய்யும் போது யாராவது இது தப்பு, இப்படி செய்யாதே என்று நன்மதிப்புடன் அறிவுரை கூறினால் சிலர் அதை தாங்க முடியாமல் கோபத்துடன் அங்கிருந்து ஓட பார்க்கிறார்கள். இந்த வசனம் அந்த அறியாமை மனநிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றது தான் உண்மையான தெரிகின்றது. இதே 7வது அத்தியாயம் 179வது வசனத்தை பார்த்தோமானால், அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அவற்றை அவர்கள் பார்ப்பது இல்லை. அவர்களுக்கான காதுகள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு அவர்கள் கேட்பது இல்லை. இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் இல்லை, அதை விடவும் வழிகட்டவர்கள். இப்படி பார்த்தோமே ஆனால், தவறு செய்யும் போது நம் மனசாட்சி இது பொய், இது துரோகம் என்று கத்தினாலும் நாம் அதை வேண்டுமென்றே புறக்கணிப்பதை குர்ஆன் காது இருந்தும் கேட்காத நிலை என்று சாடுகின்றது. அடுத்து நம் ஒப்பிட்டு வசனமாக 4வது அத்தியாயம் 108வது வசனத்தை பார்த்தோம் என்றால், அவர்கள் மனிதர்களிடமிருந்து மறைக்க முயல்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ்விடமிருந்து அவர்களால் மறைக்க முடியாது. அவன் விரும்பாத சதிகார திட்டங்களை அவர்கள் இரவில் தீட்டும் பொழுதும் அவன் அவர்களுடைய இருக்கின்றான் என்று இந்த வசனம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. அடுத்த வசனமாக 47வது அத்தியாயம் 24வது ஆயத்தை, தொடர்ந்து பொய் பேசி தவறுகள் செய்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் தவறு செய்வதே தப்பாக தெரியாது, ஒரு ஆபத்தான மனநிலை வரும். இந்த வசனம் அதை கொண்டு தான் விளங்குகின்றது. அவர்கள் 47வது அத்தியாயம் 24வது ஆயத்து, அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அல்லது அவர்களுடைய இதயங்கள் பூட்டு போட்டு விட்டனவா, உண்மையை உள்வாங்க முடியாமல் என்று இந்த வசனம் நமக்கு கூறுகின்றது. அதாவது சுருக்கமாக சொன்னால், இந்த வசனம் யாவும் நமக்கு காட்டும் உண்மை ஒன்றுதான். நாம் செய்யும் தவறுகளிலிருந்து தப்பிக்க தற்காலிகமாக கண்களையும் காதுகளையும் மூடிக்கொள்ளாமல், அல்லது பொய்களால் பூட்டு போட்டு கொள்ளாமல், ஆனால் அந்த பூட்டுகளும் பொய்களும் என்றாவது ஒரு நாள் உடையும். எனவே இடிமுழக்கம் போன்ற மனசாட்சியின் குரல் கேட்கும் போதே நாம் தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்வதே நமக்கு பாதுகாப்பானது என்று இந்த வசனம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றான் இறைவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.